என்னப்பா 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் தட்டை மாத்திக்கங்க. அதுக்கு முன்னால நான் ஒன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. மல்லிகா அண்ணே, நீ என் தங்கச்சி தான். இத்தனை வருஷமா நான் உன்னை சேர்த்துக்கல, கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப நம்ம ஒன்னாயிட்டோம். பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்குண்ணே? நடக்கிறத பாப்போம். உனக்கு இந்த குடும்பத்துல பொண்ணு கட்டிக்க சம்மதம் தானே? அண்ணே, அது என்னோட பாக்கியம் அண்ணே. நீ இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அண்ணே? சரி, இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. வரதட்சணைன்னு ஒரு நயா பைசா தரமாட்டேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் என் சொத்துல ஒரு குண்டு மணி கூட கேட்க கூடாது. இந்த கல்யாணம் முடிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே எனக்கு இருக்கிறது 2 பசங்க மட்டும்தான். மாமா, அதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்ல. திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கங்க. கல்யாணம் முடிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து எனக்கு இருக்கிறது 2 பசங்க மட்டும்தான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். அண்ணே, என்னைவா என்ன சொல்ற? உன்னை சொல்ல, வாரிசுங்கிற முறையில எனக்கு 2 பசங்க மட்டும்தான். சொத்து சுகம் உறவுன்னு எதிலையும் சொந்தம் கொண்டாடிட்டு இவன் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தாலியை கட்டிட்டு போனேன், அத்தோட அவ்வளவுதான். திரும்பவும் அவன் இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்க கூடாது. என் காலத்துல மட்டுமில்ல, எனக்கு அப்புறம் என் பசங்க காலத்திலயும் சீரு சினத்தன்னு எதுக்காக வந்து நிக்க கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாம். என்ன, தட்டை மாத்திக்கலாமா? நீங்க தட்டை மாத்திக்கிறதுக்கு பதிலா என் பொண்ணு தலையில நெருப்பள்ளி கொட்டுங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்க சொல்ற? உனக்கு இவர் கல்யாணம் பண்ணி வைக்கல, உறவை அத்து விட்டு போ சொல்றாரு. ஏய், வாய் மூடு. இத்தனை பேர் இருக்க சபையில ஒரு ஆம்பளை கிட்ட சரி சரமா பேசிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அதுக்காக மா, கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா, என்னப்பா இது? நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் கேக்குறேன் தானப்பா சொன்னேன். உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படிப்பை கூட உங்களுக்காக தூக்கி போட்டேன்ப்பா. ஆனா குடும்பத்துல இருக்கிற உறவை அத்துக்கணும்னா எப்படிப்பா? எப்படின்னா, இத நான் முடிவு பண்ணணுமா இல்ல நீ முடிவு பண்றியா? நீங்க தானப்பா முடிவு பண்ணணும். ஆனா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லப்பா. எது நியாயம் எது அநியாயம்னு எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா? கேக்குறேன்ப்பா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்ப்பா. அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன மல்லிகா? அண்ணே, அவ ஒத்துக்குவா, அது ஏன் பொறுப்பு. நீ என்ன சொல்ற? நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா சொல்லு. அண்ணே, அது வந்து என்னன்னா, ஒத்துக்கிறேண்ணே. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணிட்டு வந்து அப்புறம் முடிவை சொல்லு. போய் பேசிட்டு வா. போ மல்லிகா, வா போய் பேசிட்டு வருவோம். சரிங்க அண்ணே. போ. யோ, வாயா.